என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நான் நின்று பேசுகிற இந்த இடத்திற்கு பெயர் த ஆர்க் என்கவுண்டர். இந்த இடத்திலே நோவாவின் பேழையை போன்ற ஒரு பேழையை செய்து வைத்திருக்கிறார்கள். அது உண்மையாகவே பார்ப்பதற்கு பரவசமா இருக்கிறது. இது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன பாடம்? வேதத்திலே காலகாலமாக தேவன் தன் பிள்ளைகளை மீட்பதற்கு பல திட்டங்களை செய்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் நோவாவின் காலத்தில் இருந்த இந்த பேழை. ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். மழை வரும், உலகம் அழியும், நீ குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது நோவா விசுவாசிக்கவே இல்லை. தேவன் சொன்ன திட்டத்தை கண்களை மூடிக்கொண்டு விசுவாசித்து பேழையை உண்டு பண்ணினார். இந்த பேழையிலே அவர் குடும்பத்தினர் 8 பேர் காக்கப்பட்டார்கள். இது இன்றைக்கு நமக்கும் ஒரு பாடம். நாமும் கூட ஒரு அழிவுள்ள ஒரு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் உலகத்தில் எப்படி வேண்டுமானால் வாழலாம். ஆனால் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும்படி ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். இந்த பேழைதான் ரட்சிப்பின் பேழை. முழு குடும்பமாய் ரட்சிக்கப்படுவதற்கு முயற்சி எடுங்கள். முழு குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் பிரயாசப்படுங்கள். அதுவே தேவ திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கும் தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்பதற்கும் அடையாளம். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, எப்படி நோவாவின் நாட்களிலே ஆண்டவரே ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ண சொல்லி காப்பாற்றினீரோ, அதே போல இந்த கடைசி நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பத்திற்கான திட்டத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் குடும்பத்தை குறித்த தெய்வீக திட்டத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த ஒரு திட்டத்திற்காக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயிருக்கும். நித்தியத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.